ஏன் பூடி என் தங்கச்சியை கூப்பிட மாட்டேங்கிற? ஏன் உன் தங்கச்சி நான் கூப்பிட விட்டேன்? தங்கச்சி வந்தா கூட வான்னு சொல்லி கூப்பிட மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற. நான் எல்லாத்தையும் அவளை வான்னு தான் கூப்பிடுறேன். எங்க கூப்பிட்ட? நான் கூப்பிட்டு தான் இருக்கிறேன். கூப்பிடுறதுல பூடி வர மாட்டேங்கிறா, நான் வர மாட்டேங்கிறான். நல்லது கிட்டது உன் தம்பி கூப்பிட சொல்றல, என் தங்கச்சி கூப்பிடு. அதுக்குன்னு என் தம்பி கூப்பிடலாம், என் தங்கச்சி கூப்பிடலாம் அர்த்தமா? ஆமா ஆமா, என் தங்கச்சி கூப்பிடு. எப்படி நான் உன் தங்கச்சி கூப்பிடாத இத்தனை வருஷமா நான் உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன் நானு. அப்ப மூடி நீ என் தங்கச்சியே கூப்பிட மாட்டேங்கிற. ஓ அப்படியா? என் தங்கச்சி கூப்பிடு. உன் தங்கச்சி நான் கூப்பிடுற அளவுக்கு உன் தங்கச்சி எதுவும் நடந்துக்க மாட்டேங்கிறாளே. என்ன நடந்துக்கல? ஒரு அண்ணன் நீங்க இருக்கிறாங்க, அண்ணனோட பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வந்து எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். நீ எது கூப்பிடுவேன்? நான் எது கூப்பிடுவேன்? நீங்க வந்து என் முறைப்படி என்ன என் முறன்னு கூப்பிட்டா நான் உன் தங்கச்சி கூப்பிட முடியும். என் தங்கச்சி வீட்டு பிள்ளைய கூப்பிடு. எதுக்கு உன் தங்கச்சி வீட்டு பிள்ளைய நான் கூப்பிடுவேன்? வரவே வேண்டாம், எனக்கு வேண்டாம் வேண்டாம், வரவே வேண்டாம். கல்யாணம் பண்ணி கொடுத்து வா, நாளைக்கு போலாம். நான் வரலையே, ஊருக்கு போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம். போய் பார்த்துட்டு வரலாம். நான் வர மாட்டேன். நான் இருந்துக்கலாம், கோவமா இருந்துக்கலாமா? நான் அப்படியே கூட இருந்துக்கலாம். எப்படி இருந்துக்கலாம்? எப்படி இருந்துக்கலாம்? அப்படியே தான் இருந்துக்கலாம். உன் தங்கச்சி கூட்டிட்டு வா. உன் தங்கச்சி கூட்டிட்டு வா. என் தங்கச்சி தான். நான் என் தங்கச்சியும் கூப்பிடுறேன், நீ உன் தங்கச்சியும் கூப்பிடு. நான் வந்து இடையில என்னன்னு சொல்றேன்னா, நான் வந்து நான் போய் என் காலில் கூட உழுவுறேன், நீ வாமா. ஆனா நீ போய் என் தங்கச்சி வீட்டுக்கார காலில் உழுவணும். என்னது நான் உன் தங்கச்சி? சாமி, தங்கச்சியே நான் கூட்டிட்டு வந்துட்டேன். நான் உன் தங்கச்சி வீட்டுக்காரல இருக்க சொல்றேன். அப்படிலாம் இல்ல, அப்படி இல்ல, அப்படி கிடையாது. எல்லாத்தையும் கூப்பிடணும். நான் வந்து பெருந்தன்மையா நடந்துக்கிறேன், நீ வந்து சூச்சியமா நடந்துட்டு இல்லையா? நீ நடக்கிற அப்படிதான் நடக்கிற, நான் அப்படிதான் நடக்கிறேன். என்ன பண்ணலாம்? இல்லையே, நடக்கலையே. நடக்கலன்னு சொல்லாத. நீ வந்து எங்க தங்கச்சி, நீ வந்து என் தங்கச்சிட்ட பேச மாட்டியா? நான் வந்து உன் தங்கச்சிட்ட பேசுறேன், என்னோட சண்டைக்கு வரியான். என் தங்கச்சி வந்து நான் வந்து மாமா நல்லவரு வல்லவருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கடைசியில தெரியுது என் தங்கச்சி ரூட் ஊருன்னு இப்பதான் தெரியுது எனக்கு. கடவுள் மின்னிய உனக்கு தெரியல. நாளைக்கு கோயிலுக்கு வராவ. கோயிலுக்கு வராளா? கோயிலுக்கு வராவ. சந்தோஷமா போயிட்டு நாளைக்கு கோயிலுக்கு வரா, சனிக்கிழமை. சரி போயிட்டு வா. நாளைக்கு வர சனிக்கிழமை நான் ஜாலியா போறேன் அவளோட. என் தங்கச்சிட்ட பேச மாட்டேங்கிறியா? அப்படியா? எப்படி எங்க தங்கச்சிட்ட பேச மாட்டேங்கிற? உன் தங்கச்சிட்ட நான் இனிமேட்டு பேசுறேன். நான் இனிமேட்டு என் மாமா என்ன வந்து என் புருஷன் வந்து இனிமேட்டு கூப்பிட சொல்லுது, ஐயா உன் அண்ணன் வந்து யாராவது சளிச்சுக்குமா, அதான் நான் கூப்பிடுறேன் உன்ன அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன். நான் தப்பே இல்லையே, என் புருஷன் தான் நான் கூப்பிடுறேன். அதே மாதிரி நீ வந்து தெளிவா சொல்லி போன என் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட, நான் இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்து என் தங்கச்சி கூப்பிடுறா, நான் வந்து உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போறேன் அப்படி நீ சொல்லணும். நீ சொல்லணும். இல்ல நான் இவ்வளவு நான் கூட்டிட்டு போறேன். உன் தங்கச்சிட்ட நான் பேசிக்கிறேன். என்னத்த பேசிக்கிறேன்? நான் உன் தங்கச்சி நான் நாளைக்கு என்ன பேச நீ பாரியா? அப்படியா? நாளைக்கு பாரியா நீ? சரி நாளைக்கு பாரியா நீ? நாளைக்கு பாரு. எஸ்எஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எங்களால முடிஞ்ச வீடியோ நாங்க எடுத்துக்கிறோம். எங்களால முடிஞ்சா ஒரு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க பண்றோம். இத காமெடி பண்றோம். எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரி உங்களால முடிஞ்சா எங்களுக்கு ஒரு ஆதரவு, இன்னும் இப்பயும் சொல்றேன், உங்க ஆதரவு எனக்கு வேணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட் பண்ணுங்க.